வியூவர்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன ரெடி பண்ணி பார்க்கலாம். பாலக்கீரை வச்சு சப்பாத்தி அண்டு பட்டாணி போட்டு குருமா தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 3 கப்ஸ் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பாலக்கீரை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்மளோட சப்பாத்தி மாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நல்லா சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நம்ம நல்லா ஏர் போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி குருமா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஓவர் நைட் வந்து பட்டாணி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் குருமா பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, அப்புறம் வந்து 2 காயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டும் வந்து உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து காய், கேரட்டும் உருளைக்கிழங்கும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பீன்ஸ் கூட போடலாம், நீங்கள் முருங்கைக்காய் போடலாம். ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கினோன்னே தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வதங்குற கேப்பில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து மசாலாஸ் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் பட்டாணி வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருப்பேன். ஸோ அதனால் நான் கடைசியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு. ஸோ வேக வச்ச பட்டாணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கினோன்னா வேக வச்ச பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாமே வந்து அரைச்சிருக்கேன். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்கன் ஆகும் நம்மளோட குருமா. ஸோ அதுக்கு தான் பொட்டுக்கடலை போடுறது. ஸோ தட் சப்பாத்திக்கு வந்து இனிமேல் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு, பட்டாணி குருமா. நம்மளோட சப்பாத்தி கூட இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது மோஸ்ட்லி கீரையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பேனில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி போட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக கீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கீ போட்டிங்கன்னா. இப்போ இதை நல்லா வந்து உப்பி வரும். லைட்டாக அங்கங்கே உப்பி வந்தோன்னே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் வந்து நம்ம கீ கொஞ்சம் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி லீவ் டேஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பட்டாணி குருமா அண்ட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.